நெட்டடு கிளாத்து, நெட்டடில் ஃபுல் எம்ப்ராய்டிங்கு. இது வந்து ஒயிட் கலரு டிசைன் ப்ளவுஸோட சேர்ந்தது. இது நான் வந்து இது கட் பண்ணுற வீடியோ எடுக்க முடியல, தைக்கிறது மட்டும் பார்க்கலாம். பேக் சைடு நெக்கு வந்து உயரம் 4 இன்ச்சு, அகலம் 3 இன்ச்சுங்க. ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு தையல் போட்டு அடித்து திருப்பிடலாம். இந்த சில்வர் கலர் வந்து எல்லா கடையிலுமே கிடைக்கும், நல்லாயிருக்கும். எம்ப்ராய்டிங் போட்டு இது ப்ளவுஸாகவும் தைக்கலாம், சுடிதாருக்கும் எடுத்துக்கலாம். இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டு திருப்பிடலாம். திருப்பி அந்த ஓரத்துலேயே ஒரு தையல் போட்டுருங்க. இது அம்பர்லா டாப் வந்து கட் பண்ணுற வீடியோ நிறைய ட்ரெஸ் போட்டிருக்கேன் நான், பார்த்து கற்றுக்குங்க. இது தைக்கிறது மட்டும்தான் நல்லா போட முடிஞ்சது, அதை எடுக்க முடியல. இப்போ போட்டாச்சு. முன்னாடி கழுத்து கட் பண்ணிடலாம். உயரம் 6 இன்ச்சு, அகலம் 3 இன்ச்சு. ரவுண்ட் நெக் வச்சு கட் பண்ணிடலாம். பாக்ஸ் மாதிரி போட்டு ரவுண்டாக வெட்டிடுங்க. ரவுண்டாக வெட்டி லைட்டாக வளைச்சி விட்ருங்க. இதாவது வெத்தலை நெக்கு மாதிரி வருது, லைட்டாக வளைச்சி விட்டிங்கன்னா போதும். இது ரெடிமேட் ட்ரெஸ்ஸில் நிறைய அந்த நெக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து திருப்பி போட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு அதாவது வந்து நேராக கோடு போட்டுருங்க. இந்த சைடில் 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. 3 இன்ச்சு வச்சு ஒன் சைடு நல்லா வளைவாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நம்ம அப்போ அது மேலேயே தான் நம்ம தைக்க போகிறோம். லைனிங் கிளாத் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம எப்பயும் போல் தைக்கலாம். இந்த டிசைன் வந்து உங்களுக்கு சால் போடுற பக்கம் வைக்காதீங்க, ஆப்போசிட் சோத்து கை பக்கம் வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த கோட்டிலே நம்ம தைக்கலாம். இதுக்கு வந்து த்ரெட்டோ கேன்வாஸோ எதுவுமே தேவையில்லை. நம்ம சூப்பராக பைப்பிங் வச்சு திருப்பிடலாம், உங்களுக்கு எந்த சுருக்கமும் வராது. அப்படியே திருப்பி அந்த கொஞ்சம் ஒரு கத்திரிக்கோள் உள்ளே போய் வெளியில் வர அளவுக்கு இருந்தால் போதும். அப்படியே திருப்பிடுங்க. திருப்பிட்டு அங்கே மேலே வரைக்கும் கொண்டு போயிட்டு மறுபடியும் அந்த பக்கம் நெக்கு தைச்சிடலாம். அந்த பக்கம் நெக்கு தைச்சிடலாம். நீங்கள் அங்கங்கே வந்து அந்த பேப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, கண்ணாடி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பேப்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த பேப்பரை வந்து நீங்கள் எடுத்து விட்டுட்டு தைங்க. அப்போ தான் வந்து நம்ம தைக்கிறப்ப வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இல்லைன்னா அது மேலே வந்து தையல் விழுகாது, நகலாது, ஊசி பைப்பிங் வைக்கவும் வராது உங்களுக்கு. அதனால் வந்து அப்படி இருக்க இடத்துல வந்து யோசிக்காமல் நீங்கள் எடுத்து விட்ருங்க. அந்த பேப்பரை எடுத்து விட்டுட்டு தைக்க ஆரம்பிங்க. இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டுறலாம். அந்த கீழே வந்து அந்த கார்னரில் 2 பக்கம் கட் பண்ணி விட்ருங்க லைட்டாக. இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா அங்கங்கே கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் வந்து திருப்புறத்துக்கு ஈஸியாக இருக்கும். திருப்பி நம்ம தையல் போட நல்லாயிருக்கும். திருப்பிட்டு அந்த கார்னர்கிட்ட மட்டும் ஊசி வச்சு வெளியில் எடுத்து விடுங்க. இப்போ அந்த ஓரத்துலேயே நம்ம தையல் போட்டுடலாம். அந்த ஓரத்துலேயே போட்டிங்கன்னா தான் நம்ம அடுத்து பைப்பிங் வைக்கிறப்ப கரெக்டாக வரும். கரெக்டாக ஓரத்துலேயே போட்டுருங்க. தள்ளி போகிற மாதிரி தையல் போட்டுறாதீங்க. இப்போ அந்த கார்னர் வரைக்கும் கொண்டு போயிட்டு அப்படியே திருப்பிடலாம். இப்போ திருப்பிடுங்க. நீங்கள் ஊசியில் எடுத்து விட்டிங்கன்னா தான் இந்த கார்னர் வந்து கரெக்டாக வரும், இல்லைன்னா சரியாக வராது. இப்போ அப்படியே திருப்பிடுங்க. நீங்கள் வந்து 1 இன்ச்சுக்கு மேலே ஏற்றி தான் நம்ம அந்த இது வரைஞ்சி நீங்கள் திருப்பணும். கீழே வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டிங்கன்னா ஓப்பன் ஆயிரும், ரெண்டு தனித்தனியாக போயிடும். அதனால கீழே வரைக்கும் கொண்டு போகாதீங்க. 1 இன்ச்சு மட்டும் மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாராலையுமே கேன்வாஸு கட் பண்ணி தைச்சி திருப்ப முடியாது. அதை எல்லாராலையும் த்ரெட்டு கொடுத்து பைப்பிங் வைக்க முடியாது. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே புரியும், எல்லாராலையும் தைக்க முடியும். பாருங்கள், நெக்கோட அளவுகள் மாறலை,
அப்படியே இருக்குது. நான் ரெட் கலர் பைப்பிங் கொடுக்குறேன். அந்த கீழே வந்து ஸ்கர்ட்டில் வந்து ரெட் கலரும் இருக்கும், பிளாக் கலரும் இருக்கும். ஃபுல் ரெட் கலர் எம்ப்ராய்டிங்கு, பிளாக் கலர் வந்து நெட்டட் கிளாத் மாதிரி இருக்கும். செமையாக இருந்துச்சு இந்த மெட்டீரியலு. இது லாஸ்ட் பீட்டில் தான் 2 மீட்ரு கிடச்சது எடுத்தேன். திண்டுக்கல் சென்னை சில்க்ஸில் எடுத்தேன் நான். இப்போ பைப்பிங் வச்சிடலாம். அடிப்பக்கம் கொடுத்துட்டு மேலே இந்த கிளாத்தை வச்சு பைப்பிங் வைங்க. இப்போ கீழேருந்து பைப்பிங் கொடுக்கலாம். கீழேருந்து நம்ம தைச்சிட்டு கடைசியாக பைப்பிங் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக தைங்க. திருப்பி போட்டு அந்த தையல் மேலேயே தைச்சிட்டு வாங்க. இது வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பைப்பிங் வைக்கிறதுக்கு. உங்களுக்கு பைப்பிங் வைக்க சுத்தமாக வரலைன்னா கவலையப்படாதீங்க. வேஸ்ட்டு கிளாத் வச்சு தைச்சி பழகுங்க. அது கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன் நான், பைப்பிங்க்கு மட்டும் சீக்கிரமே போடுறேன். இந்த மாதிரி தைச்சிருங்க. ஏன்னா வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே பைப்பிங் ரொம்ப முக்கியம். அதனால் சொல்கிறேன் நான், பைப்பிங் கற்றுக்குங்க. நீங்கள் தைக்கிற ஆசை இருந்துச்சு, நம்ம தைச்சிட்ருக்கவங்களா இருந்தீங்கன்னா பைப்பிங் கண்டிப்பாக கற்றுக்குங்க. இப்போ அந்த பள்ளத்துலேயே நம்ம தைச்சிட்டு போகலாம். பள்ளத்துலேயே போட்டிங்கன்னா தான் பைப்பிங் மாதிரி இருக்கும். மேலே போட்டுட்டிங்கன்னா வந்துட்டு அது வந்து பட்டி தைச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து பள்ளத்துலேயே தைங்க. மேலே மட்டும் தைச்சிட்டிங்கன்னா யோசிக்காதீங்க, பிரித்து தைச்சிருங்க. பாருங்க, இப்போ நம்ம வந்து த்ரெட்டே கொடுக்கல, நம்ம த்ரெட்டு எதுவுமே கொடுக்காமையே உங்களுக்கு அழகாக மெல்லிஸாக வருது பாருங்கள் பைப்பிங்கு. இப்போ அப்படியே திருப்பிடலாம். அப்படியே அந்த ஒரு கார்னர்கிட்ட மட்டும்தான் உங்களுக்கு திருப்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும். மற்றபடி எல்லா பக்கமுமே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஏன்னா வந்து எல்லா இடத்துலையுமே ஈஸின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் செய்ய அந்த வேலையை வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த வேலை ஈஸியாக வந்துடும். எதுவுமே அப்படித்தான். சமைக்கிறதா இருக்கட்டும், மற்ற வேலை எந்த வேலையாக இருக்கட்டும், ஒன்று வந்து நம்ம திருப்பி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா வந்து அந்த வேலை ஈஸியாக வந்துடும். அது மாதிரி தான் டெய்லரிங்கும். இப்போ கீழே இருந்து பைப்பிங் வைக்கலாம். நீங்கள் தைச்சிங்கன்னா ரெகுலராக டெய்லி ஏதாச்சும் ஒன்று தைச்சிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து டச் விட்டு போனாவே அது நாங்களாம் தைக்கிறோன்னா வந்து ரெகுலராக அது தைச்சிக்கிட்டே இருந்தால் தான் அது அடுத்தடுத்து தைக்கிறதுக்கு தோணிகிட்டே இருக்கும். நம்ம ஒரு நாள் 2 நாள் விட்டுட்டோன்னாவே வந்துட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டு போயிடும். நான் அதை அனுபவிச்சிருக்கேன், அதனால் சொல்கிறேன். அதனால் வந்து ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம எப்படி சமைக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதுவும் இதுவும் முக்கியம்ன்ட்டு டெய்லி ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கிட்டே இருங்க. பாருங்கள், சரியாக நம்ம தைச்சாச்சு, அளவுகளும் மாறலை. இப்போ வந்து அதுக்குள்ளே ஒரு பீஸ் கொடுத்து நம்ம தைச்சிடலாம். அந்த 2 பைப்பிங் கொடுத்த கிளாத்தும் ஜாயின் பண்ணி விட்ருங்க. அப்போ வந்து திருப்பி பார்க்கும்போது வந்து 2 சமமாக இருக்கும், உங்களுக்கு கிராஸாக இருக்காது. பாருங்கள், சரியாக இருக்குது. நம்ம வந்து இதுக்கு வந்து பிளாக் கலரு வந்து ரோப் மாதிரி அடித்து எல்லா பக்கமும் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கீழே பைப்பிங் கொடுத்துடலாம். எப்போயுமே வந்து அம்பர்லா டாப்புக்கு கீழே பைப்பிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஜாயின் பண்ணுங்க. அப்போ அது வந்து ரெடிமேடில் நம்ம வாங்குகிற ட்ரெஸ் மாதிரியே ரொம்ப அழகாக இருக்கும். பைப்பிங் கொடுக்காம நீங்கள் அப்படியே தைக்காதீங்க, அது நல்லா இருக்காது. எப்போயுமே வந்து பைப்பிங் கொடுத்துட்டு அதுக்கு அடியில் வந்து அந்த கிளாத்தை வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சு தைங்க, சூப்பராக இருக்கும். பொறுமையாக உருட்டி அடிங்க. இப்போ வந்து நான் ரோப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம கட் பண்ணிடலாம். ஒரு 1.25 இன்ச் இருந்தால் போதும், ரொம்பலாம் தேவையில்லை. 1.25 இன்ச்சில் வச்சு ரோப் அடிக்கிறதுலாம் நிறையா வீடியோவில் நான் போட்டிருக்கேன். நாட்டு தைக்கிறதுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, பார்த்து கற்றுக்குங்க. இந்த மாதிரி நிறையா பீஸ் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நேர் பீஸ் எடுத்துக்கோங்க. நேர் பீஸ் எடுத்துகிட்டு மேலே மட்டும் மடிச்சடிச்சிடுங்க. மடிச்சடிச்சிட்டு இப்போ கீழே அப்படியே போட்டு நம்ம ஒரு தையல் போடுறதான். நம்ம ஒரு கிளாத்து தான் கொடுத்துருக்கோம், 2 கொடுக்கல, தேவையில்லை. ரெட்டையெல்லாம் கொடுக்கணுன்னு தேவையில்லை. ஒரு கிளாத்து மட்டும் அப்படியே கொஞ்சம் அகலமாக போட்டு தைச்சிருங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் தைச்சிருங்க. அப்புறமா நம்ம உள்ள ரோப்பு சொருவி இந்த பக்கம் தைச்சிடலாம்.
இப்போ கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம கீழேருந்து ரோப்பு கொடுக்கலாம். இங்கே பைப்பிங் வந்து ரொம்ப நகட்டி வச்சிடாதீங்க, கரெக்டாக வர மாதிரி வச்சு தைங்க. அப்படியே உள்ளே கொடுத்து ஒரு பாசி நுழைக்கிற அளவுக்கு, பாசி உள்ளே போகிற அளவுக்கு மட்டும் தள்ளி வச்சு தைங்க. ஏன்னா இதுக்கு நம்ம ஃபுல்லாகவே நம்ம பாசி கொடுக்க போகிறோம். ஏன்னா பட்டன் வாங்கி வச்சிங்கன்னா அவ்வளோ நிறைவாக இருக்காது. இந்த மாதிரி நம்ம ரோப்பு கொடுத்து பாசி வச்சா ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக அழகாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு வந்து பைப்பிங் வந்து சரியாக வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அளவுகள் மாறாது, இல்லைன்னா வந்து உங்களுக்கு தள்ளி போயிடும். அப்படியே அதே மாதிரி கொடுத்து தைச்சிடுங்க. மேலே லாஸ்ட் வரைக்கும் கொடுத்துருங்க. பக்கத்தில் கொடுங்க, தள்ளி கொடுத்துடாதீங்க. அப்படி இல்லைன்னா தள்ளி உங்களுக்கு ஒரு அளவாக மார்க் பண்ணிவிட்டு 3 வைங்க. 3 பீஸ் வந்து தள்ளி வச்சிங்கன்னா அது ஒரு டிசைனாக அழகாக இருக்கும். இப்போ மேலே வரைக்கும் வச்சு எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டு நம்ம அம்முக்கு தையல் போட்டுடலாம். கிராஸ் பீஸ் வந்து உங்களுக்கு இந்த நெக்கு வந்து கொஞ்சம் சுருக்கமாக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா அடியில் வந்து அந்த பைப்பிங் கொடுத்துருக்க பீஸில் லைட்டாக அங்கங்கே கட் பண்ணி விட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நேராக ஆயிரும். உங்களுக்கு வந்து நெக்கு லூஸ் கொடுக்கும். அப்போ வந்து நம்ம 2வது தையல் போடும்போது உங்களுக்கு சுருக்கம் கொடுக்காது. லைட்டாக அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க, சுருக்கமாக இருக்க மாதிரி தெரிஞ்சால். இப்போ அப்படியே திருப்பி அடிச்சிடலாம். சில பேர் வந்து உங்களுக்கு மேலே மட்டும்தான் போடுவாங்க, ஃபுல் ஃபினிஷிங் போட மாட்டாங்க. நான் ஏன் ஃபுல் ஃபினிஷிங் போடுறேன்னா வந்து, இப்போ நான் ஒரு ட்ரெஸ்ஸு தைக்கிறேன்னா அது வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே புரிஞ்சால் தான் வந்து உங்களால் செய்ய முடியும். அதனால தான் வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நான். ஏன்னா நான் நினச்சிருந்தாலும் நான் மேலே மட்டும் போட்டுட்டு அப்படியே முடிச்சு விட்ருக்கலாம். எனக்கு அப்படி மனசு வரலை. ஏன்னா வந்து ஃபுல்லாக போட்டால் நீங்கள் திருப்தியாக கற்றுக்கணும். அதை பார்த்து நீங்கள் வந்து உங்களால் செய்ய முடியணும். அதுக்காக நான் ஃபுல் வீடியோ போடுறேன். இப்போ ஆம்கோலுக்கு பைப்பிங் கொடுத்து உருட்டி அடிச்சிடலாம். சேம் நம்ம ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரியே தைக்கணும்னா கண்டிப்பாக ஆம்கோல் பைப்பிங் கொடுத்து தான் ஆகணும். ஆம்கோல் பைப்பிங் கொடுத்து கை ஜாயின் பண்ணிங்கன்னா கை வந்து சுருக்கமே இருக்காது, ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட உங்களுக்கு சுருக்கம் விழுகாது. அப்படியே தைச்சா கூட வந்து சுடிதாருக்குலாம் வந்து கை வந்து நிறைய சுருக்கம் விழுகும். ஆனால் வந்து பைப்பிங் கொடுத்து நீங்கள் தைச்சிட்டிங்கன்னா வந்து சுத்தமாகவே உங்களுக்கு சுருக்கம் விழுகாது. நம்ம வந்து கைக்கு வந்து கீழே ஸ்கர்ட்டோட பீஸ் தான் நம்ம வைக்க போகிறோம் மேலே. இந்த ட்ரெஸ்ஸை நான் தைக்கும்போது ரொம்ப இவ்வளோ அழகாக வருமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் செம்மையாக இருந்துச்சு போட்டதுக்கப்புறம். கீழே வந்து இந்த ஒயிட் கலர் பார்டர் கொடுத்துருங்க. ஏன்னா கைக்கு பார்டர் கொடுத்தா தான் உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லாத்துக்கும் பிடிச்ச கலர், ஃபேவரட்டான கலர் ஒயிட்டு, பிளாக்கு, ரெட்டு எல்லாத்துக்குமே பிடிக்கும். என்னோடய சப்ஸ்கிரைபர், என்னோடய சகோதரிகள் எல்லாத்துக்குமே இந்த ட்ரெஸ்ஸு நான் டெடிகேட் பண்ணுறேன். செமையாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ்ஸு வேறு யாருக்காகவும் இல்லை, என் பொண்ணுக்காக தான் தைச்சிட்ருக்கேன். இப்போ வந்து உயரம் வந்து 4 இன்ச்சு, அகலம் 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் அகலமாகவே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு எலை ஷேப்பில் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணியாச்சு. இந்த டிசைன் தான் வைக்கணும்னு இல்லை, உங்களுக்கு வேறு எது தோணுச்சுனாலும், உங்கள் மனசுக்கு வந்து எது ஈஸியாக உங்களுக்கு தோணுச்சுனாலும் அந்த மாதிரி கூட வைக்கலாம். இது மாதிரி தான் நான் வைக்கணும்னு நான் சொல்லலை. இப்போ அடியில் வந்து அந்த டிசைன் பீஸ் போட்டுட்டு மேலே கேன்வாஸ் வச்சு நம்ம ஒரு தையல் போட்டு திருப்பிடலாம். இதுக்கு உயரம் வந்து இந்த எலை ஷேப் கட் பண்ணுறதுக்கு உயரம் வந்து 3 இன்ச்சு, அகலம் வந்து
2 இன்ச் வச்சிங்கன்னா போதும். இந்த மாதிரி தைச்சிட்டு நம்ம இன்னொரு பிளாக் கலர் பீஸ் வச்சு அடியில் வச்சு மேலே ஒரு தையல் போட போகிறோம். ஏன்னா அதுக்கு நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறதில்ல, அப்படியே கட் பண்ணி விட்டு திருப்பி ஒரு தையல் போட போகிறோம். அதாவது வந்து 2 பிளாக் கலர் கீழேயும் மேலேயும் பிளாக் கலர் வரும், நடுவில் வந்து அந்த ரெட் கலர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அப்படியே திருப்பிட்டிங்கன்னா அந்த ரெட் கலர் வெளியில் வந்துடும். ஏன்னா வந்து கேன்வாஸ் ஒயிட் கலரில் இருக்கனால அந்த நெட்டடு கிளாத்தில் அப்படியே தெரியும் இல்லையா, அதனால் 2 கிளாத் கொடுத்து தைக்கிறேன். ஃபுல்லாக எடுத்து விட்ருங்க. ஊசி வச்சு குத்தி எடுத்து விட்டிங்கன்னா வந்து ஈஸியாக வந்துடும். ஊசி வச்சு நல்லா எடுத்து விட்டிங்கன்னா வந்துடும் ஈஸியாக. அவ்வளோதான். இப்போ 3 பீஸுமே ரெடி பண்ணியாச்சு. நம்ம அப்படியே ட்ரெஸ்ஸில் வச்சு தைக்கலாம். ஏன்னா வந்து ஒன் சைடு தான் டிசைன் இருக்குது, ஒன் சைடு வந்து ப்ளைனாக தானே இருக்குது. அப்போ வந்து நம்ம கொஞ்சம் நிறைவாக இருக்கணும்னா வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு தைச்சிட வேண்டியதான். மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா அப்படியே தைச்சிட்டு வாங்க. ஏன்னா வந்து ஒருத்தவங்க செய்கிறத நீங்கள் அப்படியே செய்யணும்னு ஒரு கட்டாயம் கிடையாது. உங்கள் மனசுக்கு வந்து நீங்கள் டெய்லராக இருந்தீங்கன்னா இப்படி பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சில பேருக்கு வந்து சிந்தனைகள் வரும். அப்படி இருக்கப்போ வந்து நீங்கள் மாற்றி கூட செய்யலாம், அதனால் தப்பே கிடையாது. இதே மாதிரி தான் செய்யணும்லாம் நான் சொல்லலை, ஒரு ஐடியாவுக்கு தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து வேறு எப்படி ஈஸியாக உங்களுக்கு மெத்தடு வந்து ஈஸியாக தெரிஞ்சால் அது கூட ட்ரை பண்ணலாம், தப்பே இல்லை. ஏன்னா வந்து ஒருத்தவங்களுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் நம்மளால் ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரி நம்மளாலே தைக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை தான் எனக்கெல்லாம். இப்போ அப்படியே திருப்பிடுங்க. திருப்பி இதே மாதிரி 3 பூவையும் வச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம கீழே ஜாயின் பண்ணலாம். கீழே ஜாயின் பண்ணிவிட்டு அவ்வளோதான், ட்ரெஸ்ஸு ஃபினிஷிங் முடிஞ்சுங்க. இப்போ கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம கீழே ஜாயின் பண்ணலாம். நான் ரோப்பெல்லாம் முறுக்கி வச்சுருக்கேன். அதை நான் இந்த இது அடிக்கிறது வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், உங்களுக்கு பார்த்து கற்றுக்கோங்க. இப்போ அப்படியே நம்ம உள்ளே சொருவி ரோப்பும் கோர்த்த மாதிரி இருக்கும், ட்ரெஸ்ஸும் முடித்த மாதிரி இருக்கும். ஜாயின் பண்ணிடலாம். நம்ம வந்து பாசி வைக்கிறதுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணோம்ல, சேம் அதே அளவு தான். அந்த ரோப்பை அப்படியே கோர்த்து உள்ளே சொருவிட வேண்டியதான், அப்படியே உங்களுக்கு நின்றுக்கும். ஒரு 5 வச்சிங்கன்னா போதுங்க, 5 வச்சா தாராளமாக போதும். இப்போ திருப்பி தையல் போட்டுடலாம். இப்போ கீழே பார்டர் அடிச்சிடலாம். கீழே ஒரு தையல் போட்டுட்டு ஒயிட் கலர் தான் நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு பிளாக் கலர் லைனிங் கொடுத்துருக்கேன். அப்படியே திருப்பி அடிச்சிடுங்க. இதுக்கு வந்து ஒரு 3 இன்ச்சு அகலம் இருந்தால் போதும். இது மாதிரி கிளாத்லாம் கடையில் கூட விற்கிறாங்க, ப்ளவுஸ்க்கு நம்ம எடுக்கிறோம். சேம் அதே கிளாத்து தான், கொஞ்சம் சைனிங்காக சில்வர் கலரில் இருக்கும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக தைச்சாச்சு. இது பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.